ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु महेश्वर सच्चिदं ब्रह्मे गुरु मोहन नमो नमस्ते विनायक राजा कर्नाटक जन समृद्धि उदगी ओम नायकाय नमः ओम नायकाय नमः ओम नायकाय नमः कृतंड मगागाय श्री कोटि समप्रदा निर्विघ्न गुरुदय सर्वकारी सर्वदाम शक्ति ओम शक्ति ओम नमः शिवाय नमो नर्भ स्वर्ण सुन शिखरपति ओम शिवनरपति ओम शिवाय नमो नमः महारपति ओम नमः शिवाय रमदानि वाले कुमरी महाकाली निरंतर नीलகால பைரவி திரிசூல் தேமல சுரமர்தினி ஓம் சக்தி அளவாங்குள் இருக்கும் அன்னோமய பார்வதியே திரளாகன்யாமிரித்தாய கரவனை காக்கும் பரவரைய வரத்தின் பரவர சங்கசுத்ர சுபக்கன்ம திருவர சுந்தரியே ஓம் திரு சுந்தரி சௌந்தரி தில்லவராய் தீபொழி பிரதிபி வாழை பரமேஸ்வரி திருஷ்டாந்தனம் சொர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி தருக ஸ்வாஹா. அன்பார்ந்த நேயர்களுக்கு அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையத்தில் உங்களுக்கு ஜோதிடம், வைத்தியம், மாந்திரீகம், ரசமணி, ராஜோஷியமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிரணயாமம், தியானம், தவம் போன்ற அற்புதமான தெய்வீக கலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை கேட்டு அதன் மூலமாக ஆனந்தம் அடையலாம், நல் வழியில நீங்க போகலாம், நினைத்த காரியத்தை ஜெயமாக்க உங்களால முடியும். நல்ல அருளும் பொருளும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம், மனநலம், ஆனந்தம் கிடைக்கும். இந்த கலைகள் எல்லாமே தெய்வீக கலைகள், சித்தர்கள் அருளிய சிறந்த கலைகள். இந்த கலைகளை நாம் ஏட்டு சுரக்கா போல படிச்சும் அறிந்து கொள்ளலாம், அல்லது சொற்பொழிவு மூலமாகவும் பெரியவர்களிடம் கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். ஏட்டு சுரக்காய் போல படிப்பதை விட, தெரிந்து கொள்வதை விட சொற்பொழிவுகளிலையும் பெரியவங்களுடைய அனுபவங்களிலையும் கேட்டு தெரிவது மிகவும் நல்லது. நல்ல ஆன்மீக இயல்புன்னு சொல்லுவாங்க. தண்ணீரில் மூழ்கும் போது மூச்சடைக்கும், காற்று அடைப்பு ஏற்படும், நெஞ்செல்லாம் வலிக்கும். அதுபோல ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது சுற்றமும் நட்பும் ஊரு உலகம் எல்லாம் உங்களை தூத்தும் தொல்லை கொடுக்கும். தொல்லை கொடுக்க 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 தான் அதை நீங்க உணர்ந்து அதுல தெளிவு ஏற்பட்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் வரும். அதனால தண்ணிக்குள்ள விழுகும் போது நம்ம நிம்மதியா போய் குளிக்கலாம் நினைச்செல்லாம் போக முடியாது. அங்க நீச்சல் அடிக்கும் போது கை வலிக்கத்தான் செய்யும், நல்ல தம்மு கட்டதான் செய்யணும், கால்கையெல்லாம் வலிக்கும், அப்புறம் மூச்சு அடைக்கும். இதெல்லாம் கஷ்டம் தானே. கஷ்டத்தை பட்டா தான் நீதி போக முடியும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு ஆன்மீக கலைகள்ல கத்துக்கிட்டு தொழில் செஞ்சாலும் சரி, ஆன்மீகவாதிகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு சிலருடைய இயல்பு. அந்த தொல்லைகளை மீறி மீறி நம்ம போக போக போகத்தான் வாழ்க்கையில படமாக முன்னுக்கு வர்றது வாய்ப்புகள் உண்டு. லக்னத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்தை சொல்றது தாய் இல்லற சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் மாமனை பத்தியும் சொல்லலாம். தாய் இல்லற சுகம், தாய் மாம இவங்களெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்ப தாய் எப்படி எப்படி இருக்கணும். நமக்கு நல்ல தாயா சிலவங்களுக்கு கிடைக்கிறாங்க, சிலவங்களுக்கு தாய் நல்ல தாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சம்பாதிக்க முடியாம நோய் நொடிப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தன்னுடைய தாரம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இல்லற சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இல்லற சுகம் எல்லாருக்கும் நல்ல முறையில் அமைஞ்சிருதா? எல்லாருக்கும் நல்ல முறையில் அமையறது இல்லை. சிலவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருது, சிலவங்களுக்கு நல்லா அமையறது இல்லை. நானும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு நோய் நொடிப்பட்டுருவாங்க. ஒன்று ஆண் நோய்படுவாங்க, இல்லை பெண்கள் நோய்படுவாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்சு நல்ல பொருத்தங்கள் இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஜோடத்துல கண்டுபிடிக்கிறோம். அது அந்த ஜோட கணக்குல கண்டுபிடிக்கும் போது நிச்சயமா முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல முறையில் இல்லற சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தன்னுடைய தாயோட தாய்மாமன் உங்களுக்கு உதவி பண்ணுவாரா, உதவி பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு தான் இந்த 5ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் இடத்துல நல்ல கிரகங்களுடைய அறைவுகள் இருந்ததுன்னா, ஆட்சி, உச்சம், பகை, நீசம் சொல்லக்கூடிய நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த தாய்மாமனுடைய ஹெல்ப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உதவி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவர் நம்முடைய தங்கச்சி புள்ள, அக்கா புள்ள அப்படின்ட்டு வந்துகிட்டே இருப்பாரு, செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனா அது நல்ல முறையில் இல்லைன்னு சொன்னா அந்த பிரிவு ஏற்பட்டுரும். தாய்மாமனுடைய உறவு உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வராது. அதே மாதிரி இல்லற சுகத்திலே பெண்களுடைய ஆண் பெண் இல்லற சுகத்துல இடக்குகள் வரும். சிலவங்களுக்கு கோளாறுகள் வந்துடும், நோய் கோளாறுகள் வந்துடும். அப்ப கோளாறு வரும்போது அங்க நிம்மதி போயிடும் இல்லையா? அப்ப அதுக்கு மருத்துவம் இருக்கு, சித்தர்களுடைய மருத்துவங்கள் இருக்கு, அதுக்கு சூரணங்கள் இருக்கு, பஸ்பம் இருக்குது, செந்தூரங்கள் இருக்கு, அதுக்கு லேகியங்கள் இருக்கு. அதே முறைப்படி நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டோம்னா நல்ல நாட்டு மருந்துவர்கள்ட்ட கேட்டு அதை நம்ம செஞ்சு சாப்பிடவும் செய்யலாம். அப்படி செய்யும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ உடல் ஆரோக்கியமும் வேணும், மன சந்தோஷமும் சாட்சி நல்ல முறையில் இருக்கணும், மனசு எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்.
விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். இப்படி இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த தாய் மாமனுடைய சந்தோஷமும் நமக்கு கிடைக்கணும், தாயினுடைய சந்தோஷமும் கிடைக்கணும், தன்னுடைய தாரத்தினுடைய சந்தோஷமும் கிடைக்கணும். இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றதுதான் இந்த 5ஆம் இடத்தினுடைய விதி. இதுக்கு கிரகங்களுடைய உச்சங்கள் நல்லா இருக்கணும், பகையா இருந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆட்சியா இருக்கணும், அவங்க நமக்கு கெடுதல் பண்ணாம இருக்கணும். அப்ப அதுக்கு மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் என்னென்ன அதையும் சுற்றி வச்சு பார்க்கணும். ராசி கட்டங்களையும் பார்க்கணும், நவாம்ச கட்டங்களையும் பார்க்கணும், திரும்ப அவங்களுடைய கை ரேகைகளும் பார்க்கலாம், சாமுத்திரிய லட்சணத்தை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இவங்களுக்கு இது பொருத்தம் வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்து செய்யலாம். அதில் எதுவுமே நம்ம நினைச்சு சாதிக்கிறதுக்கு இந்த கலைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த சித்தருடைய கலைகள் ஒரு துணையாக இருக்கிறது. ஏதோ நம்ம வேலை செய்யறோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ கல்யாணம் படிக்கிறோம் அப்படின்னு விதிமுறைகள் இல்லாம எப்படினாலும் வாழ முடியாது. அதைத்தான் கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. சாப்பாட்டுல விஷயங்கள் இப்படி இருங்க, சாப்பிட்றது இப்படிதான் சாப்பிடணும் விதி சொல்றாங்க. ஒவ்வொரு விதிகளும் சித்தர்கள் கரெக்டா சொல்றாங்க. இல்லறதுலயும் இப்படித்தான் இருக்கணும், குடும்பத்திலையும் இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சது சொல்றாங்க. அவங்க அனுபவிச்சதை சொல்லும் போகும்போது நமக்கு அது ஈஸியா நமக்கு நடந்து போகும்போது நமக்கு நல்லா இருக்கும். நாமளே பட்டு அழுந்து போகும்போது அது பல மடங்கு சங்கடத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகிவிடும். அதனால எப்பவுமே பெரியவங்களுடைய சொல்படி கேட்கறது, சித்தர்களுடைய வழிநடை போறது, கோயில் குளங்களுக்கு போறது, அங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெறுவது, நல்ல சொற்பொழிவுகள்ல போய் கேட்பது, நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். என்னத்தான் நீங்க வாழ்க்கையில பெருசா நம்ம சாதிச்சாலும் நமக்கு ஒரு பொறாமைகள் வரும். நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க, சிக்கல்களை கொடுப்பாங்க. அது அரசியலா இருந்தாலும், ஆன்மீகமா இருந்தாலும், பிசினஸா இருந்தாலும், எதா இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய தொல்லைகளை சமாளிச்சு போறதுக்குள்ள பாடா இருக்கும். அதையெல்லாம் நீங்க பெருசா நினைக்காம தெய்வீக பலம் எனக்கு இருக்கு, நான் நல்லதே செய்வேன், நான் நல்லதை செஞ்சா எனக்கு கெட்டது வராது அப்படிங்கிற எண்ணத்துல போகணும். இன்னொரு உதாரணத்துக்குள்ள கொண்டு சொல்றேன். என்னன்னா 1000 ரூபாய் நோட்டை, இல்ல 500 ரூபாய் நோட்டை, இல்ல 2000 ரூபாய் நோட்டை, இல்ல 100 ரூபாய் நோட்டை நீங்க எப்படித்தான் கசக்கி 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 அப்படி தூக்கி போட்டாலும் அதனுடைய மதிப்பு குறையாது. இன்னும் நல்ல உதாரணம் சொல்ல போனா, தங்கத்தை நீங்க சாக்கடையில போட்டாலும் சரி, திரும்ப அந்த தங்கத்தை எடுக்கும் போகும்போது தங்கத்துடைய மதிப்பு நமக்கு குறையாது. அதுபோல நல்ல ஆன்மீகவாதிகளுக்கும் நல்லவர்களுக்கும் பிறர் தரும் பொறாமை, வஞ்சனை, சண்டால எண்ணம், துர் எண்ணம் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. வெற்றி பெறுவது நம்ம தான். அப்ப அதெல்லாம் தாண்டக்கூடிய சக்தியை நமக்கு கடவுள்கிட்ட கேட்கணும். அந்த சக்தியை நம்ம நிவர்த்தி பண்ணி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஏன்னா அவனுடைய கெடுதல் பண்றதுதான் அவன் வேலையே. துஷ்டர்களுக்கு, சண்டாளர்களுக்கு அடுத்தவர்களை கெடுப்பதுதான் வேலையே, அவனுடைய இயல்பே அதுதான். அப்ப அதுக்காக நம்ம சங்கடப்பட்டுட்டு மனம் தயங்கிடக்கூடாது. தயங்காம வாழ்க்கையில முன்னுக்கு போகணும்னு நினைச்சோம்னா பல கஷ்டங்களை அனுபவிச்சு போறதா நல்லது. அதனால பல துஷ்டர்களுடைய பேச்சை கேட்டு நம்ம நிப்பாட்டுறதும் நல்லது. என்னுடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால திட்டம் தீட்டுனா வாழ்க்கையில பல மடங்கு முன்னுக்கு வரலாம். அந்த திட்டம் தீட்டுறது பாதி, அடுத்து செயல்படுறது பாதி. அப்ப வெற்றி தானே. அந்த வெற்றியை நாம் அடைவதற்கு தான் இந்த கலைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜோஷமி, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிரணயாமம், தியானம், தவம், இன்னும் ஆடல், பாடல், எவ்வளவோ கலைகள் இருக்கு. இது எல்லாமே நல்லதுக்காக நமக்கு சித்தர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த கலைகளை முறைப்படி நம்ம பல கலைகளை ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டோம்னா நமக்கும் நிச்சயமாக நல்ல அருளும் பொருளும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா என்னைக்குமே நம்ம நல்லதை மட்டும் நிறைய நினைச்சோம்னா அது நல்லதாகவே அமையும், கெட்டதை நினைச்சோம்னா அது கெட்டதாகவே அமையும். ஏன்னா இருவரை இணைப்பவன் ஊசி போல, இருவரை இணைப்பவன் ஊசி போல, அதே மாதிரி இருவரை பிரிப்பவன் கத்திரி போல. அவனுக்கு அந்த புத்தி தான் இருக்கும். குடும்பத்துக்கு இருக்கிற புத்தி மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும். அடுத்தவனை கெடுத்துறணும், அண்ணன் தம்பி ஒற்றுமையை கெடுத்துறணும், மாமச்சா ஒற்றுமையை கெடுத்துறணும், குடும்பத்தில் தாய் தப்ப ஒற்றுமையை கெடுத்துறணும், இதெல்லாம் கெடுக்கணும்னு எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்க இயல்பை மாற்ற முடியாது. அதுக்காக நம்ம அவன் பின்னாடி போறதை விட நமக்கு புத்தியை செயல்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கு வழியை ஏற்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில ஆனந்தமாக வரலாம். இதற்கு சித்தருடைய கலைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும்.